சரி, ஓகே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் திருவசனம் 57, 58. கவனியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக தேவனுடைய வார்த்தை எங்களிடத்தில் ஆண்டவரே வெளிப்பட்டு அந்த வார்த்தையில் எங்களுக்கு கர்த்தருடைய ஆவியான கற்றுத்தந்து அப்படியாய் நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 55ஆம் வசனத்தில், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் எடுக்கிற ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார் என்றால் நம்முடைய திறமையினால் இல்லை தகுதியினால் இல்லை அறிவினால் இல்லை நல்ல படிப்புள்ள அந்தஸ்தினால் அதிகாரத்தினால் இதை பார்த்து தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கவில்லை. அல்லேலூயா. நம்முடைய தனிப்பட்ட உலகத்தில் நாம் பெற்றுக்கொண்ட அனுபவங்களினாலே தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கவில்லை. அல்லேலூயா. யாரால் கொடுக்கிறார் என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போது நாம் உலகத்தில் ஜெயிக்கிறோம் என்றால் நான் சொன்ன காரியங்களினால் அல்ல, நம்மிடத்தில் விசுவாசத்தை துவக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கிடைக்கிறது. அல்லேலூயா. உலகத்தில் ஜெயிக்கிறார்கள் தன் திறமையினாலே, உலகத்தில் பல காரியங்களை ஜெயிக்கிறார்கள். ஆனால் மேலே வாசித்தனே, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அப்படி என்றால் நமக்கு உலக பிரமாண வாழ்க்கையிலே உண்மை கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். இந்த உலக பிரமாண வாழ்க்கையிலே காட்டிலும் ஆவிக்கிற வாழ்க்கையில், அந்த பக்தி வாழ்க்கையிலே நமக்கு ஜெயம் மிகவும் மிகவும் அவசியம். அல்லேலூயா. நாம் அங்கே தான் ஜெயம் எடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அங்கே ஜெயம் எடுப்பவர்களாக இருப்போம் என்றால் இங்கே நிச்சயமாய் ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா. வானம் மண்டலம் சுற்றி திரிகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு அங்கே ஜெயிச்சிட்டோன்னு வச்சுங்க. இந்த உலக வாழ்க்கை நமக்கு ஒன்றுமே பெருசே கிடையாது. நல்லா கவனிக்கணும். ஆனால் நிறைய கிறிஸ்தவர்கள் உலக வாழ்க்கையை குறித்து தான் சிந்தித்து கொண்டிருக்கார்களே தவிர
ஆவிக்குரிய மண்டலத்திலே நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதிலே ஜெயம் பெற வேண்டும் என்று யாருமே அந்த சிந்தையில் இல்லை. அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு விசுவாசி ஜெயிப்பார்கள் என்றால், இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஜெயம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் தேவையில்லை. அல்லேலூயா. கவனிக்கணும், உலக வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்து இல்லாமல் அவர்கள் முயற்சினாலே ஜெயம் எடுக்கலாம். ஆனால் முடிவு காலத்திலே அது ஜெயத்தை அல்ல, தோல்வியை கொடுக்கும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு விசுவாசி ஜெயமெடுக்க ஒரு தாகமும் ஒரு முயற்சியும் ஒரு உழைப்பும் ஒரு எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்பும் அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய செய்கிறது. அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியினாலே அவர்கள் உலக வாழ்க்கையில் அவர்கள் நலமாக சமாதானமாக ஆசீர்வாதமாக அவர்கள் வாழ்வதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுல் அதான் எழுதுகிறாரு. உலகத்தில் ஜெயிக்கலாம், ஆனால் உலக வாழ்க்கை காலம் நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் நித்திய வாழ்க்கை நித்தியமானது. அந்த வாழ்க்கைக்கு நாம் இங்கே ஜெயிக்கணும். அந்த மரணத்தை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், சாபத்தை ஜெயிக்கணும். இந்த ஜெயம் யாராலே கிடைக்கிறது என்றால், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே பிதாவாகிய தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு மரணம் இல்லையா? மரணம் இருக்கிறது. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த மரணம் என்பது உலகத்தோடு முடிந்து போகிற ஒரு சம்பவம் என்று உலகத்தார் நினைக்கலாம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே நாம் மரிப்பது பரலோக வாசலுக்கு வழி திறக்கிற ஒரு புதிய பாதையாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு துவக்கம் அங்கே இருக்கிறது. இங்கே மரிக்கிறோம், பரலோக வாசலுக்கு திறந்த வாசலை வைக்கிற ஒரு துவக்கம் அங்கே தான் ஆரம்பிக்கிறது. ஒரு விசுவாசி மரிக்கிறான் என்றால் அவன் இயேசுவோடு நித்தியமாய் வாழ்கிற வாழ்க்கையின் துவக்கத்தை அங்கே ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. அப்படியாக மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் அதை அடுத்த வரியில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் பாருங்க. ஆகையால், அல்லேலூயா, கவனிக்கணுன்றார். ஆகையால் இதெல்லாம் கவனிங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உலகத்தில் வாழ்ந்து உலகத்திற்காக உலகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருக்க, உலகத்தில் இருக்கிற துன்பங்கள், வருத்தங்கள், பலவீனங்கள், போராட்டங்கள், தடைகள், சோதனைகள், இவைகளையே பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்னு ஆண்டவர் எழுதுகிறார். நம்ம உலக வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகளையே பார்த்து கொண்டு அந்த பிரச்சனைகளை பெரிதாக்கி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் பெரிதாவது? அங்கே ஜெயம் எடுக்கலை, ஜெயத்தை அங்கே பெற்றுக்கொள்ளவில்லை. ஒரு விசுவாசி பரலோக தேவனுடைய ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஒரு தாகமுள்ள ஒரு வாழ்க்கை பூமியில் வாழ்வார் என்றால், வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும், அல்லேலூயா, சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனை அவர்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. ஆகையால் கவனிக்கின்றார். அதான் இதெல்லாம் சொல்லிட்டு ஆகையால் கவனிங்க. எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாகிறது என்று அறிந்து. அல்லேலூயா. அதான் நான் முன்னமே சொன்னது போல, பிரயாசம் என்றால் முயற்சி. கர்த்தருக்குள் வாழ்கிற நம் வாழ்க்கையின் அந்த ஜெயத்தை பெறுகிற அந்த காலமறையிலும், அல்லேலூயா, நமக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம எல்லாம் படித்தவர்கள் நிறைய 99% இருக்கிறீங்க. இப்போ நம்ம படிக்கிறோன்னா பாஸ் ஆகணும் இல்லையா? பாஸ் ஆகணும்னா நேரடியாக பாஸ் ஆக முடியாது. அதற்கு முன்பாக என்ன நடக்குது நமக்கு? ஆமாம், படிக்கிறோம், அதற்காக ஆயத்தமாகிறோம், அதற்காக நம்ம முயற்சி எடுக்கிறோம்,
ஏன்னா வெற்றி பெற வேண்டும், தோற்று போகக்கூடாது என்று படிப்பவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக படிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் அப்படித்தான், வெற்றி பெற வேண்டும் என்ற தாகத்தோடு வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் தான் நீங்கள் எடுக்கிற பிரயாசம், கர்த்தருக்குள் எடுக்கிற பிரயாசம் வீணாய் போகாது. அல்லேலூயா. அதாவது கர்த்தருக்குள் எடுக்கிற ஒவ்வொரு அடிகளும், ஒவ்வொரு முயற்சிகளும், உழைப்புகளும், ஊழியங்களும் உங்களை நேராக வெற்றியின் பாதைக்கு அழைத்து கொண்டு போகிறது. அல்லேலூயா. நீங்கள் சொல்கிற அர்த்தத்தை எழுதுகிறார் கர்த்தருடைய பரிசுத்த நாமம். நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும். அல்லேலூயா. எதில்? விசுவாசத்திலே உறுதிப்பட்டவர்களாயும். எதில் உறுதியாக இருக்கணுமா? விசுவாசத்திலே உறுதிப்பட்டவர்களாயும் கர்த்தருடைய வார்த்தையிலே நீங்கள் அசையாமல் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, புயல் அடித்தாலும் சரி, காற்று வீசினாலும் சரி, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு என்ன பண்ணாது? அசையாது. அப்போது விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருந்து, யார் என்றால் அல்லேலூயா, கர்த்தருடைய ஜெயத்தை பெற வேண்டும் என்ற வாழ்க்கையில் இருப்பவர்கள். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். உலக வாழ்க்கையை குறித்து நான் சொல்லலை. நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தின் பாதைகளை நான் கூறிக்கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. நம்முடைய முயற்சிகள் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையின்படியாக வாழ வேண்டும். இந்த காரியங்கள் மிகவும் அவசியம். அசையாமல் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய் இருப்பீர்களாக. அல்லேலூயா. கிரியைகள் என்றால் நம்முடைய செயல்கள். ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் விசுவாசமும் சத்தியமும் இணையும் பொழுது அது வாழ்க்கை அழகாக இருக்கும். அல்லேலூயா. உண்மை இது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்போது கர்த்தருக்காக வாழ வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நம்பி வாழணும். கர்த்தர் என் மேல் பிரியமாக இருக்கணும். நல்லா கவனிங்க. கர்த்தருக்காக வாழணும்னு நம்ம நினைப்போம் பாரு. கர்த்தர் என் மேல் பிரியமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க. அதில் ஜெயத்தை பெறுவது, தோற்று போவது எதனால் தெரியுமா? எல்லாருக்கும் அந்த தாகம் இருக்குது. நான் சொன்ன சம்பவத்தெல்லாம் நல்லா கோர்த்து பாருங்கள். இப்போ வரேன் பாருங்கள் விஷயத்துக்கு. இப்போது மெசேஜுக்கு வரோம். கர்த்தருக்காக வாழணும். இதுக்கு மட்டும் கர்த்தருக்காக பிரகாசிக்கணும். கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். கர்த்தர் என்மேல் பிரியமாக இருக்க முடியாது வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும் அப்படின்ட்டு நம்ம தாகம் இருக்குது. இருதயம் அதை விரும்புது. இந்த இருதயம் அந்த வசனத்தை கேட்க கேட்க அந்த இருதயம் விரும்புது பாருங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் தோற்று போவதும் ஜெயிப்பதும் எதனால் என்றால், இருதயம் விரும்புகிறது. ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம், இதை தோற்று போக வைப்பது நம்முடைய நாவால தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்முடைய வார்த்தையினாலே தான் நாம் எடுக்கிற தீர்மானங்கள் தோற்று போகிறது. நான் கர்த்தருக்காய் வாழணும்னு நம்ம தீர்மானம் எடுக்கிறோம். ஆனால் நம்ம வார்த்தைகள் சரியில்லாதபடினாலே அந்த வார்த்தை பலனுள்ளதாய் மாறி இருதயத்தை ஏமாற்றுகிறது, இல்லை வஞ்சிக்கிறது, செய்ய முடியாமல் அது தடுக்கிறது. யாக்கோப்பு நிருபத்தில் ஆவியானவர் எழுதுகிறார் பாருங்க. 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தியே வீணாய் போயிடுது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், நான் கர்த்தரோடு வாழறேன், நான் ஜெபிக்கிறேன்,
நான் நல்லா பாடுறேன், நான் நல்லா பிரசங்கம் பண்ணுறேன், நம்ம நினைக்கிறோம், நான் வாழணும்னு நினைக்கிறோம், தீர்மானம் எடுக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரோடு இருக்கிறான்னு நம்ம விசுவாசிக்கிறோம், கர்த்தர் என்னோடு இருக்கிறான்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் இதெல்லாம் பொய்ன்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? நான் சொல்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மீண்டும் வாசிக்கலாமா? உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், இருதயத்தை என்ன பண்ணுறது? நாவு ஏமாற்றுகிறது. இருதயம் தீர்மானிக்கிறது, நான் கர்த்தருக்காய் வாழணும், கர்த்தருக்காய் பிரகாசிக்கணும், கர்த்தரின் மேல் பிரியமாக இருக்க முடியாத ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், துடிக்கிறோம், பாடுறோம், எல்லாமே செய்கிறோம். இந்த வார்த்தை இருக்கிறது, என் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தை என்ன பண்ணுது? நீ இருதயம் இருக்கிற தீர்மானத்தை அப்படி மாற்றுது. நிறைய பேர் அது புரியல. நம்ம ஜெபிச்சா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இல்லை, கர்த்தர் இல்லைங்க. அதான் சொல்கிறாரு. வாசிக்கலாமா? இப்போ மீண்டும் கவனிங்க. தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தியே வீணா போயிடுதான். எங்கே அங்கே ஆண்டவர் இருப்பார் கூட. அல்லேலூயா சொல்லுமா? பக்தி இல்லாத வாழ்க்கையில் தேவன் இருப்பாரா? தேவன் இல்லாததற்கு யார் காரணம்? உன் வாயின் வார்த்தைகள். உன் வாயின் வார்த்தைகள் நீ எடுக்கிறப்பா தீர்மானத்தை. இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும். அந்த இருதயத்தையே இந்த நாவாகப்பட்டது கொன்று விடுகிறது. நாவும் நெருப்புதான். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லையா? எழுதுறாரு, அதே யாக்கோபு நிருபத்தில் எழுதுறாரா? வாசிக்கலாமா அந்த வசனத்தை? நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதுமாக இருக்குது. சரீரம் இதுவும் கொளுத்திடுதான். அங்கே ஆர்ட் ஆயிடுது. அல்லேலூயா. அப்போது நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு அப்படின்ட்டு. நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அடிக்கடி சபை தான் போதிக்குது. நான் ஜெபிச்சா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது, நான் பாஸ்டிங் இருந்தால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது, நான் நல்லா பிரசங்கிப்பதுனாலே எனக்கு ஆசீர்வாதம் கிடையாது, நான் நல்லா பாடுவதனாலே எனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுமா? ஏன்னா என் நாவு என்ன பண்ணுறது? என் பக்தி வைராக்கியத்தை இல்லாமல் பண்ணிடுது. அல்லேலூயா. அப்போது விசுவாசம் இல்லாத ஒரு அறிக்கை, ஜெயம் எடுக்கிற ஒரு வார்த்தை இல்லாதபடினால் தோற்று போகிற வார்த்தை, தோல்வி மனப்பான்மை உள்ள ஒரு வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவன் பிள்ளைகளே, லூக்கா புத்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வருவோம் என்றால், சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100ஆக பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். அல்லேலூயா, சத்தமிட்டு கூறினார். அப்போ இந்த இருதயம் நல்ல இருதயமாக இருக்குது தான். உண்மையாகவே கர்த்தர் இருதயம் மாற்றிட்டாரு. ஆனால் நம்முடைய வார்த்தைகள் சரியில்லாததினாலே, இதை ரொம்ப கவனிக்கணும். வார்த்தையில் தான் இருக்கிறது. ஒரு விசுவாசியோடு கர்த்தர் இருப்பார் என்றால், இதெல்லாம் நல்லா கவனிக்கணும். ஒரு விசுவாசியோடு கர்த்தர் இருப்பார் என்றால் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் அழகாக இருக்கும், உண்மையானதாக இருக்கும், நலமானதாக இருக்கும், நன்மையானதாக இருக்கும். அல்லேலூயா.
அப்போது ஒருவரோடு கர்த்தர் இல்லை என்றால் இதில் தான் புரிஞ்சுக்கணும் கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா என்று. வேறு எந்த தேவையில்லை. அவர் வார்த்தைகள்லாம் தாறுமாறாக இருக்கும், மதிக்கட்ட வார்த்தைகள் வரும், நல்ல வார்த்தைகள் ஆசீர்வாதமானது வராது, சாபம் நிறைய வரும். இதெல்லாம் என்னன்னாக்கா பக்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. பக்தி இல்லை. ஏன்? அவர் வாயின் வார்த்தைகள் இருதயத்தை வஞ்சிப்பதினாலே, அந்த இருதயம் பக்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறபடினாலே அந்த இருதயத்தின் நிறைவினாலே என்ன தான் பேசும்? அது வாய் பேசும். அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் வெற்றி பெறுவேன், தாட்சியுடன் வெற்றி பெறுவேன், ஜெயம் எடுப்பேன். அல்லேலூயா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அல்லேலூயா. சொல்கிறார் பார், என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அந்த நீதியின் பாதையில் நடக்கிறவர்கள் அந்த இருதயம் பக்தி வைராக்கியம் உள்ளதாகவே இருக்கும். யாரெல்லாம் நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையில் வாழ்கிறார்களோ, அல்லேலூயா, அது வார்த்தைகளும் நம்பிக்கை இல்லாத வார்த்தையாக தான் இருக்கும். அல்லேலூயா. அந்த முடிவு நம்பிக்கை இல்லாத ஒரு எண்ணம் இருக்கிறதுனால வார்த்தைகளும் நம்பிக்கை இல்லாத வார்த்தை தான் வரும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருப்பவர்கள் விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை தான் பேசுவார்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், ஆசீர்வாதம் அல்லேலூயா பக்தியினாலே. அந்த பக்தி எதில் கிடைக்கிறது? நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே கிடைக்கிறது. அல்லேலூயா. யாத்ராம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் எடுத்துக்கொள்வோம். மேலும் எண்ணாகம் 14ஆம் அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள். அல்லேலூயா. கோபம். ஆண்டவருக்கு இஸ்ரேல் மக்கள் மேலே கோபம். பாருங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன்? இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அடிமைப்பட்ட தேசத்திலிருந்து அவர்களை விடுவித்து கொண்டு வந்து பல அற்புதங்களை செய்தார், பல அடையாளங்களினாலே தம்மை உபகாரப்படுத்தினார். யுத்தம் உங்களுடையது அல்ல, நீங்கள் சும்மா இருங்கள், யுத்தம் என்னுடையதுன்னு ஆண்டவர் அந்த யுத்தத்தை எடுத்துக்கிறார். ஆண்டவர் கானான் தேசம் கிட்ட போது, நீங்கள் அந்த நலமான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுற்றி பார்த்து வாருங்கள் என்று கோத்திரத்தில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்கள். அல்லேலூயா. அங்கே போகிறார்கள். போகும்பொழுது போய் பாருங்கள் என்று தான் சொன்னார். தேவனுக்கு தெரியுமே அங்கே யார் இருக்கிறார்கள், எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எவ்வளவு பலம் வாய்ந்தவர்களா, பலம் உள்ளவர்களா, பலம் இல்லாதவர்களா, உயரமானவர்களா, குட்டையானவர்களா, நல்லவர்களா, கெட்டவர்களா என்று யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். தேவனுக்கு தெரியாத காரியத்தில் நம்மை ஒருபோது நடத்தவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் அங்கே கடந்து போகிறார்கள். போகும்பொழுது அங்கே அந்த மனிதர்களை பார்த்து இவர்கள் பயந்து போகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசியாதபடினாலே அது வாயின் வார்த்தைகள் எல்லாம் அவிசுவாசமாகவே, பயமாகவே, திகிலாகவே, தோற்று போவது போலவே, அழிந்து போவது போலவே
வார்த்தை வருகிறது, அவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். அல்லேலூயா. ஏனாக்கியரை கண்டோம், எபூசியரை கண்டோம், ஏத்தியரை கண்டோம், கானானியரை கண்டோம். அவர்கள் ராட்சதர்களைப் போல உயரமாக இருக்கிறார், பலவான்களாக இருக்கிறார். நாங்களோ அவர்கள் முன்பாக வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறோம். தேவனை நம்பவில்லை, எதிரியை நம்புகிறார்கள். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அனுப்புகிறார், போய் பார்த்து விட்டு வாருங்கள் என்று. அதிலே 2 பேர் காலேப்பும் யோசுவாவும் சொல்கிறாங்க, அந்த தேசத்தை நாம் எளிதாக ஜெயித்து கொள்ளலாம். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த வார்த்தை பாருங்கள். யாரெல்லாம் பயந்தார்களோ, யாரெல்லாம் முடியாது என்று சொன்னார்களோ, யாரெல்லாம் தோற்று போக வேண்டும் என்று சொன்னார்களோ, அவர் நிச்சயமாக வெற்றி பெறவே இல்லை, நல்ல வாழ்க்கையில் இல்லவே இல்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளே அவர்களை அழிவுக்கு நேராக கொண்டு போனது, வேறு ஒன்றுமே இல்லை. சிம்பிள் அதுதான். ஆனால் காலேப்பும் யோசுவாவும் சொன்னார்கள், அல்லேலூயா, நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம், நாம் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம், கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த வாயின் வார்த்தைகள் தான் தேவன் கவனித்து அவமாய் பேசினவர்கள் மேல் தேவன் கோபம் வந்தது. நம்ம பதறி அவிசுவாசமாக பேசனா நம்ம மேல் நிச்சயமாக தேவ கோபம் இருக்கும். தெரியல நிறைய பேருக்கு நம்ம தோல்வி மனப்பான்மையோட சில வார்த்தைகளை பேசுகிறோம், அவமானமான சில வார்த்தைகளை பேசுகிறோம், கேவலமாக சில வார்த்தைகளை பேசுகிறோம். கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை கணக்கெடுத்து கொண்டிருக்கிறான். மத்தேயு 12:36 சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்னா, கிறிஸ்து அவர்களோடு இருந்திருப்பார் என்றால் நிச்சயமாக அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நல் வார்த்தைகளாகவே இருக்கும். ஏன்னா அந்த நாவினாலே இருதயம் வஞ்சிக்கப்படாது, இருதயம் வஞ்சிக்கப்படாத அந்த இருதயம் பக்தி வைராக்கியத்தோடு இருக்கும். இந்த வார்த்தை என்ன பண்ணுறது? இருதயத்தை கொன்று விடுகிறது. இருதயத்தை கொன்று விட்டதுனாலே இருதயம் பக்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறது. ஆனால் அவர்கள் நினைக்கிறார்கள், நான் பக்தியோடு இருக்கிறேன், நான் இயேசுவோடு வாழ்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் துதிக்கிறேன். நோ வேஸ்ட். அல்லேலூயா. சத்தியவசனம் புரிந்து கொள்ள வேண்டும். முழு முதற் காரணம் என்னை வாழ வைப்பது என்னிலிருந்து புறப்படுகிற என் வார்த்தை தான். என் நாவனை அடக்கலைனாக்கா கண்டமணிக்கு நான் பேசுவேன் என்றால் அந்த இருதயத்தை நான் என்ன பண்ணுறேன்? நல்ல இருதயத்தை என்ன பண்ணுறேன்? ஏமாற்றுகிறேன், வஞ்சிக்கிறேன். வஞ்சிக்கிறதுனால என் பக்தி வைராக்கியம் என்ன ஆயிடுது? இல்லாமல் போயிடுது. ஆனால் நான் நினைக்கிறேன், நான் பக்தியோடு தான் வாழ்கிறேன், கர்த்தரோடு தான் இருக்கிறாரு. இல்லவே இல்லை. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாக்கா வாழ்க்கை வார்த்தை நல்லா அழகாக இருக்கும். அல்லேலூயா. அதனால் அவர்கள் மேல் தேவ கோபம் வந்தது. வார்த்தை, தோல்வி மனப்பான்மை, பயம், திகில் இதெல்லாம் உள்ளத்தில் வைத்து கொண்டு வாழ்வதனாலே தேவன் சொல்கிறாரு, யுத்தத்தை நான் செய்கிறேன் என்று நான் சொன்னேன், ஆனால் அவர்கள் யுத்தம் செய்வது போல அவர்கள் பயந்து விட்டார்கள். அப்பொழுது என்னை மறந்தார்கள், நான் சொன்ன வார்த்தையை மறுதளித்தார்கள். ஆகையினால் அவர்கள் மேல் தேவ கோபம் வந்தது. அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை என்ன பண்ணலை? அடையவே இல்லை. நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ளவில்லை. காரணம் வார்த்தைகள் தான். விசுவாசிகள் தான், மோசையின் கீழாக சபையில் இருப்பவர்கள் தான், ஞானசானம் எடுத்தவர்கள் தான், எல்லாமே உண்டு. ஆனால் தேவன் சொல்ல போய் பாருங்கள் என்று. ஆனால் சொல்ல வாழுங்கள். வாழ்க்கையில் தான் நீங்கள் எடுக்கிற பிரயாசம், கர்த்தருக்குள் நீங்கள் எடுக்கிற பிரயாசம் வீணாய் போகாது. அல்லேலூயா. எதுக்குள்ளவா? கர்த்தருக்குள். ஆகையால் கவனிங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையாலே பிதாவாகிய தேவனுக்கு ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் எடுக்கணும். எதில் ஜெயம் எடுக்கணும்?
அவர் ஜெயமுள்ள வார்த்தையை பேசியிருப்பார்கள் என்றால் கர்த்தர் அனுப்பினார். இந்த ஏனாக்கியர், ஏத்தியர், எமோரியர், எபேசியர், கானான் இவர்களெல்லாம் என் தேவனுக்கு முன்பாக எம்மாத்திரம் நடுங்கினார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் சேனைகள் எல்லாம் நடுங்கினது இல்லையா? யாருக்கு முன்பாக? யாருக்கு முன்பாக? சவுலின் சேனைகள் யாருக்கு முன்பாக நடுங்கினது? தெரியும், ஆனால் சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. உயரமாகிறான் அவன் இல்லையா? கோலியாத்து எத்தனை அடியா? கர்த்தர் ஸ்தோத்திரம். 10 அடி உயரம் இருக்கிறான். 6 முழம் வச்சான். இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் நடுங்குறாங்க. அப்படியே அவ்வளோ ஜனம் இருந்து கூட அவனை பார்த்து நடுங்குறாங்க. யாராவது ஒருத்தர் வாரீங்களான்னு கூப்பிட்றான். சிறுவன் தாவீது யாரை சார்ந்து போனானா? கர்த்தரை சார்ந்து போனான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான். என்கிட்ட எந்த திறமையும் இல்லை, எந்த போர் பயிற்சியும் இல்லை, எனக்கு எதுவும் குறிப்பாத்து அடிக்கவும் தெரியாது. ஆனால் இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் சேனைகளுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன்னு போனான். கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் எடுத்த ஸ்டெப்பை கர்த்தர் பார்த்தார். அவன் வார்த்தைகளை கர்த்தர் கவனித்தார். நம்முடைய வார்த்தை தான் மிகவும் மிகவும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்கு விதைக்கிறாராம். போய் என்ன காலம் அது? பஞ்ச காலம். தேசம் முழுதும் பஞ்சம், மழை இல்லை, நிலங்கள்லாம் அப்படி வெடித்து போய் மண் காய்ந்து கிடக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் சந்ததியாகிய உன்னை ஆபிரகாம் தேவனாகிய நான் ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்ப அப்படின்ட்டு ஈசாக்க கர்த்தர் வாழ்த்துறார். அவன் அந்த காலத்தில் பஞ்சம் வந்துடுச்சு. ஈசாக்கு நினச்சி பார்க்குறான். அல்லேலூயா. தேசத்திற்குத்தான் பஞ்சமே தவிர எனக்கு பஞ்சம் இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த தீர்மானத்தை இருதயம் எடுக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அநேக வேலைக்காரர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, என்ன ஆச்சம்மா யாருமே விதைக்கல, நீங்கள் விதைக்கிறீங்களா? இல்லை, கர்த்தர் விளைய செய்வார். அந்த பக்தி பேசுது பாருங்க. அவர்கள் சொல்லியிருந்த அந்த காரியத்தை அவன் கவனித்து விதைக்காமல் இருந்திருப்பான் என்றால் பஞ்சம் இவனையும் என்ன பண்ணியிருக்கோம்? ஆட்கொண்டிருக்கும். எத்தனை மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாராம் ஈசாக்கு? 4க்கு நாள் விரித்தன் தேசத்தில் பெரிய ஆள் ஆயிட்டானாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை அவன் விசுவாசித்தான். விசுவாசித்து விசுவாச குறைவுகள் எதிர்ப்புகள் வந்தாலும் அவர்கள் வாயை இவன் அடக்கி, நான் விதைக்கிறேன், கர்த்தர் விளைய செய்கிறேன், நான் விதைக்கிறேன் என்று விதைத்தான். எல்லாருமே ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விளைச்சல். ஏன்? கர்த்தரை சார்ந்து நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதுக்கு காரணம் நான் அதாடி மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. என் உபவாசம் இல்லை. நான் உபவாசம் இருக்கலாம், நல்லது. நான் ஜெபிக்கிறேன் பைத்தா கிடையாது. சபை இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சபை எதை சொல்லிக் கொடுத்தோ அதான் சொல்லிக் கொடுக்குது. ஜபம் மற்றவர்களுக்காக எடுக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியம். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாக இருக்கனாக்கா உன் வாயின் வார்த்தைகள் தான் மிக மிக முக்கியமானது. உன் வாயின் வார்த்தைகள் தான் உனக்கு சமாதானத்தை தரும், உனக்கு சந்தோஷத்தை தரும், உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், உன் சுகத்தை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நிச்சயமாக அதான் பிரியமானவர்கள் எழுதுகிறாரு 58வது வசனத்தில்.
58 வசனம் ஆரம்பிக்கும் போது எப்படி எழுதுறாரு? ஆகையால் என்ன எழுதுறாரு? ஆகையால் சோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையால் எனக்கு பிரியமான. அப்போ எது? இப்போது நம்ம இருக்கிறோம், ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க நல்ல வார்த்தையே பேச மாட்டாங்க. புரிஞ்சுங்க, நடைமுறையில் புரிஞ்சுங்க. நீங்கள் நான் சொல்ல தேவை, யாரும் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ நம்ம பக்கத்து வீடு எதிர் வீடு யாரும் தெரிஞ்ச சொந்த பந்தம் இருக்கலாம். நல்ல வார்த்தையை பேசுனா அவங்க மேலே உங்களுக்கு நேசம் இருக்குமா? கொஞ்சம் நம்ம மனிதாமைப்போடு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். மனிதர்களாகிய நாம் யோசித்து பார்ப்போம். அறியாமல் செய்கிறாளே என்று பிதாவியர்கள் மணின்னு தான் சொல்ல முடியுமே தவிர, அல்லேலூயா, அவர்களை பார்த்து கொஞ்சம் என்ன பண்ணுவோம்? சில பேரை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஒதுங்க பார்ப்போம். இவங்களாண்ட பேசினா எதுனா பேசணும்னு கொஞ்சம் என்ன பண்ணுவோம்? கிட்ட போகிறதுக்கு கொஞ்சம் தயங்குவோம். காரணம் புரியும் நமக்கு. அப்போ தேவன் நம்ம மேலே பிரியம் வைத்திருக்காருன்றா என் ஜபத்தினால பிரியம் வைக்கல. அல்லேலூயா சொல்லுவோமா? நான் ஜபிக்கிற ஜபத்தினால் பிரியம் வைக்கல. நான் பாஸ்டிங் 40 நாள் 20 நாள் என் மேலே பிரியம் வைப்பதில்லை. நான் அழகாக திருவசனத்தை வாசிப்பதினாலே பிரியம் வைப்பதில்லை. நான் நன்றாக பாடுவதனாலே என் மேல் பிரியம் வைப்பதில்லை. நான் நன்றாக பிரசங்கிப்பதனால் பிரியம் வைப்பதில்லை. இல்லை, என் வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கவனிக்கிறார். அங்கே தான் பிரியம் வைக்கிறார். ஏன்னாக்கா அதான் யாக்கோப்பில் நிருபத்தில் அதான் எழுதுகிறார். உங்கள் நாவை அடக்காமல் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் இருதயத்தை வஞ்சிக்கிறீங்க. அந்த இருதயம் வஞ்சிக்கப்பட்டபடினாலே நீங்கள் என்னவா? பக்தியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் பக்தியோடு தான் வாழ்கிறேன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என் வார்த்தை சரியில்லாதபடினாலே அந்த பக்தியை நான் நினைக்கிறேன். ஆனால் சொல்கிறாரு, பக்தியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. அப்போ தேவ பக்தியை கொடுப்பது, இருதயத்தை வாழ வைப்பது என் வாயின் வார்த்தைகள் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்கு சொல்கிறாரு, இல்லை நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன், நான் ஆராதிக்கிற தேவன் இதை விளைய செய்வார். என்னை ஆசீர்வாதத்துக்கு தான் அழைத்தார். பஞ்சத்தில் வாழ தரித்திரமாக இருப்பதற்காக என்னை அழைக்கவில்லைன்னு சொன்னதை அந்த வார்த்தையை பரலோகம் கட்டுது. காஞ்சி போன மண் ஈரமாகுது, விதைகள் முளைக்கிறது, 100 பலன் கொடுக்குற அநேக கண்களுக்கு ஆச்சரியமாய் மாறி போகிறது. இதுதான் சத்தியம். அந்த வார்த்தைகள் தான் வாழ வைக்கும். வார்த்தைகள் தான் செழுமையை கொடுக்கும், கொழுமையை கொடுக்கும், எதிர்பார்க்காத காரியங்களை நடத்தும். ஏன் பக்தி நிறைந்த இருதயமாய் மாறிவிடுகிறது என் இருதயம்? என் இருதயம் பக்தி உள்ளதாக இருக்கிறபடினாலே என் இருதயம் வஞ்சிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என் வாயின் வார்த்தைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தின் பிறகு தானே போதிக்கிறேன், வசனம் தானே பேசுது, நான் பேசலை. நீங்கள் வீட்டில் நல்லா நிதானித்து யாக்கோப்பு 1:16 எடுத்து வாசித்து பாருங்கள். மீண்டுமா 26. அல்லேலூயா. இப்போது ஒன்றும் இல்லை, திருமணம் முதல்ல அற்புதம் நடக்குது. எங்கே? கானா ஊரில் ஒரு திருமணத்தில் அற்புதம் நடக்குது. ஆக திராட்சை ரசம் ஒன்றுமே இல்லை, குறைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 30 பேர் 20 பேருக்கு வரும், அவள் தான் குறைப்பட்டு கொண்டே வருது. உடனே அந்த பந்தி விசாரிப்பில் இந்த கல்யாணத்தை நடத்துவதில் மரியாதை இடத்துல இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு மரியாதை சொல்கிறாங்க. இயேசுண்டே போங்கன்றாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுண்டே வராங்க. பந்தி விசாரிப்புக்காரர்கள் சொல்கிறாங்க, வேலைக்காரர்களை கூப்பிடுன்னு ஆண்டவர் சொல்கிறார். வேலைக்காரர்கள் வராங்க. 2-3 வேலைக்காரர்கள் இருக்கலாம். நீங்கள் வாசலிலே இருக்கிற கர்சாடி ஆறில் என்ன பண்ணுங்கள்? தண்ணீர் நிரப்புங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் 3 பேர், என்ன இது ஆண்டவர் தண்ணீர் நிரப்ப சொல்கிறாரு, அதுவும் அங்கே போய் தண்ணீர் நிரப்ப சொல்கிறாரு அப்படின்னு பேசியிருந்தாங்கனாக்கா நிச்சயமாக தண்ணீராகவே இருந்திருக்கும். அல்லேலூயா. இவர் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவர் சொன்னபடியாக அந்த 6 கற்சாடிகளிலும் இந்த வேலைக்காரர்கள் நிரப்பிக்கொண்டே இருந்தார்கள். நிரப்பிட்டு யாராண்ட வராங்க? மீண்டுமாய் இயேசுவிடத்தில் வருகிறார்கள்.
அவர் சொல்கிறாரு, இப்போ போய் மொண்டு பாருங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அமைதியான ஒரு வாழ்க்கை. அவர் சொன்னதை செய்து முடிப்போம் என்றால் நீங்கள் எடுக்கிற பிரயாசம், கர்த்தருக்குள் நீங்கள் எடுக்கிற பிரயாசம் வீணாக போகாது. அந்த 6 கற்சாடிகளும் அவங்க முயற்சி செய்து தண்ணீரை நிரப்பி கொண்டே இருக்கிறார்கள். இது ஏற்கனவே நடந்த அற்புதங்களாக இருந்தால் பரவாயில்ல, எந்த அற்புதமும் நடக்கலை. முதல் அற்புதமே அதுதான். ஆனால் முதல் அற்புதமே செய்யாது இயேசு கிறிஸ்து அவர்கள் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. தண்ணீரை நிரப்பினார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ போய் என்ன பண்ணுங்கள், எங்கே நிரப்பினீங்களோ அந்த தண்ணீரை மொண்டு பாருங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்க விரும்புகிறார். தண்ணீரை போல நம்ம வாழ்க்கையில் ருசிமிக்கதாய், உன் வாழ்க்கை ருசிமிக்கதாக இருக்கணும். அல்லேலூயா. ருசி இல்லாத ஒரு தண்ணீர் எதனா ருசி கண்டுபிடிக்க முடியுமா? ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. என்ன வாழ்க்கை அப்படின்டா ஒரு பேச்சுக்கு சொல்கிற ஒரு சலிப்புத்தன்மை. அதில் எங்கேருந்து கண்டுபிடிக்க முடியும்? இப்போ வெள்ளைக்கரு இருக்குதுன்னா வெள்ளைக்கரு ருசி பார்க்க முடியுமா? ருசி பார்க்க முடியாது. ஆனால் வாழ்க்கை ருசிமிக்கதாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனத்தில் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அவர் சொன்ன வார்த்தை அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. ஈசாக்கு சொன்னார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கத்தான் அழைத்தார். கர்த்தர் என்னை அந்த தொட்டியில் தண்ணீரைத்தான் ஊற்ற சொன்னார். கேட்குற அதிகாரம் எனக்கு இல்லை. அல்லேலூயா. ஊற்றி விட்டு வந்தார்கள். இருக்கிற 2 பேரோட சொல்லியிருக்கலாம், என்ன ஆண்டவர் தண்ணி நிரப்ப சொல்லுகிறாரே என்று. அவர் சொன்னதை நாம் செய்வோம். அல்லேலூயா. சொன்னதை செய்தார்கள். 6 கற்சாடி தண்ணி நிரப்பிட்டு ஆண்டவர் வந்து நிற்கிறாங்க. நின்னவனை சொல்கிறார், ஆண்டவர் அங்கே எந்த ஜபமும் இல்லை. ஜபம் இருந்ததா? இல்லையே. அங்கே நின்று ஆண்டவர் ஒரு ஜபத்தை எடுத்து, பிதாவே இவர்கள் தண்ணீர் நிரப்பினார்கள், அந்த தண்ணீர் இவருடைய விசுவாசம்படியாக அது திராட்சமாய் மாறக்கிறதுன்னு சொன்னார். கிடையாது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய செய்கைகள் மிகவும் அவசியம், ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ரொம்ப கவனிக்கணும். அல்லேலூயா. நான் ஜபம் இல்லைன்னு சொல்லலை, கவனிக்கணும். இன்னும் ஐயா வந்து ஜபம் முக்கியம் இல்லைன்ற, ஜபம் முக்கியம், வேத வாசிப்பு முக்கியம், பாஸ்டிங் முக்கியம், துதி பாடல் முக்கியம். இதெல்லாம் முக்கியம் முக்கியம் முக்கியம். இதெல்லாம் தாங்குவது உன் வாயின் வார்த்தைகள் தான், உன் வாழ்க்கை தான். நம்ம என்னத்தான் ஜெபிச்சாலும் சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா பக்தி இல்லாத இருதயத்திலிருந்து ஏற்படுகிற ஜபம் ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறேன். அந்த மீண்டும் வாசிங்க, யாக்கோபு நிருபத்துக்கு வாங்க, அது 10 முறை வாசிக்கணும். அது அப்போ தான் புரியும். 1ஆம் அதிகாரம். உங்களில் ஒருவன் தன் நாவை சரியாக பேசாமல் தன் இருதயத்தை வஞ்சித்து, அவர்கள் எண்ணுகிறார்கள் நான் தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணுகிறார்கள், எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்றாரு, வேற யாரும் இல்லை. தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை ஏமாற்றினாக்கா அவங்க நினைக்கிறாங்களாம், இதெல்லாம் செய்கிறாங்க, அதை நான் சொன்னதெல்லாம் செய்கிறாங்க. பைபிள் படிப்பாங்க, அது வாசிப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, ஜெயிப்பாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, இதெல்லாம் செய்யணும், 100% அவசியம். ஆனால் இதெல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுவது உன் வாயின் வார்த்தைகள், வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த வாயின் வார்த்தையினாலே நலமானதை பேசாமல் தீமையானதை பேசுவோம் என்றால் இருதயம் சரியில்லை, இருதயம் பக்தியாக இல்லை, இருதயம் தேவனுக்கு பிரியமாக இல்லை. பிரியமில்லாத இந்த இருதயத்தில் பிரியமில்லாத வார்த்தைகள் தான் வரும். மற்றவர்களை வேதனைப்படுத்த, மற்றவர்களை அவமானப்படுத்த, மற்றவர்களை கேவலப்படுத்த, மற்றவர்களை என்ன பண்ணும், அவதூறாய் பேச. இதுக்கு மேட்டு திருச்சபையில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும் என்றால் உங்கள் பக்தி வீணாய் போயிடும். அல்லேலூயா சொல்லுமா?
நம்ம நினைக்கிறோம் நான் பக்தியாக இருக்கிறேன்னு. தப்பு கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டு மாற்ற மாட்டார் எழுத்த. அல்லேலூயா. நம்ம எவ்வளவு தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிற புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாயின் வார்த்தைகள் தான் பக்தியாய் மாற்றுகிறது. அதுதான் நான் சுருக்கமாக சொல்லுவேன். நீங்கள் சின்ன ஜெபத்தை எடுங்க, நீங்கள் நினைங்க, கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக மாற்றுவார். நீங்கள் ஜெபிக்க வேண்டியதே இல்லை. வாயின் வார்த்தைகள் அழகாக, அடுக்காக, அமைதியாக, ஆசீர்வாதமாக, வாழ்த்துதலாக, சமாதானமாக, மற்றவர்கள் புண்படாமல் வாழ்கிற வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வரும் என்றால் நிச்சயமாக அது பக்தியுள்ள ஒரு இருதயம். அது அதைத்தான் செய்யும். அந்த இருதயம் நினைக்கிறத கர்த்தர் செய்வார். அதான் நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்ய வல்லவர் அவர். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த திராட்சை ரசமாய் மாறினதற்கு காரணம் அவர்கள் விசுவாசித்து செயல்பட்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்புறம் நம்முடைய செயல்கள் எல்லாம் சரியாக இருக்கணும். நிச்சயமாக நான் ஒன்று சொல்கிறேன், தீர்மானத்தோடு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறேன். யாரெல்லாம் வார்த்தையில் சரியாக இருப்பாரோ அவர்கள் வாழ்க்கையில் செயல்கள்லாம் சரியாக இருக்கும். நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள், முயற்சி எடுக்கலாம். இது மட்டும் நம்ம வாழ்க்கை கூட அழகாக இருக்கும், அசிங்கமாக இருக்காது. ஏன்னா அவங்க அழகாக பேசுகிறவர்கள். அந்த அழகாக பேசுகிறவர் வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் பாராட்டுவார்கள், வாழ்த்துவார்கள், பரியாசம் பண்ண மாட்டார்கள். ஏன் இந்த முயற்சியை நம்ம எடுக்க முடியாது? எடுக்க முடியும், நிச்சயமாக முடியும். மத்தியில் நம்ம சோதனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பலவீனம் வரலாம், எல்லாமே வரலாம். ஆனால் அது ஒதுங்கி போயிடும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. நம்ம ஜெபிச்சு சாதிச்சிடலாம். அப்படி இது மட்டும் மனக்கோட்டை கட்டியிருந்தால் அதை விட்டுட்டு நம்ம பேசினா அந்த வார்த்தையை கர்த்தர் கேட்பார். அப்படி வாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. முயற்சி எடுத்து பார்க்கலாம். உண்மையாகவே நான் அடக்கி பார்ப்போம். நான் அடக்குனா இருதயம் வாழும். இருதயம் வாழ்ந்தால் அது பக்தியுள்ள ஒரு இருதயமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனால தான் அவர்கள் நாவை அடக்காமல் பிதற்றினார்கள், தேவனை கனவீனப்படுத்தினார்கள். அப்படி வார்த்தை தோல்வியாக இருந்தது. அந்த தோல்வி கொண்டு போய் சேர்த்தது எங்கே? மரண வாசலுக்கு. கானான் தேசத்தில் சேர்க்கவே இல்லை அவர்களை. ஆனால் மத்தியிலே காலேப்பும் யோசுவாவும் அல்லேலூயா தேவனை கனப்படுத்தும்படியாக வாழ்வின் ஒவ்வொரு வார்த்தைகளும் இருந்தது. கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாக இருந்தார். ஏனென்றால் அவர்கள் பக்தி வைராக்கியம் உள்ள இருதயத்தோடு வாழ்ந்தார்கள். அப்போது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பக்தி வைராக்கியத்தோடு இருப்போம். அல்லேலூயா. பக்தி வைராக்கியத்தோடு இருப்பீர்கள் நிச்சயமாக நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுவீர்கள். அதான் நான் சொல்கிறேன், ஆரம்பத்தை சொன்னேன், கர்த்தருக்காய் வாழணும் தீர்மானம் எடுப்போம் பாருங்கள். கர்த்தருக்காய் பிரகாசிக்கணும்னு நம்ம தீர்மானம் எடுப்போம் பாருங்கள். ஆனால் முடியாது. ஏன்? எதனால் முடியல? வார்த்தை இருதயத்தை என்ன பண்ணுது? கொன்று விடுகிறது. நம்ம எடுக்க இருதயத்தில் தீர்மானம் தோற்று விடுகிறது. நம் இருதயத்தில் இருக்கிற தீர்மானத்தை வாழ வைக்க வேண்டும் என்றால் நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பரலோகம் கவனிக்கிறது என்று யோசித்து நாம் பேசுவோம் என்றால் நிச்சயமாக அல்லேலூயா அல்லேலூயா கவனிக்கணும். அப்போது நம்ம கர்த்தரோடு இருக்கிறோன்னு நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன்னாக்கா ஒன்று நான் அதெல்லாம் ரொம்ப நம்புவேன். அதில் தான் நான் வளர்ந்ததே. உண்மை கர்த்தர் அறிவார். நான் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்ந்தது நான் வேதம் படித்ததுனால அல்ல.
நான் முழங்கால் படிட்டு ஜெபித்ததினால் அல்ல, நான் தேவனுக்கு பலிகளை ஸ்தோத்திர பலிகள் செலுத்தினதினால் அல்ல, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த என் நாவின் வார்த்தையை ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு மாற்றினேனே தேவனுக்கு பிரியமாக, அதுதான் என்னை வாழ வைக்கிறது. அவ்வளவுக்கு அவ்வளோ உண்மை இது. நான் ஜெயிக்கிறேன் என்றால் நான் ஜெபித்ததினாலோ, நான் வேதத்தை வாசித்ததினாலோ, பலிகளை செலுத்தினாலோ, நான் அவையெல்லாம் செய்து நான் பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்த என் வார்த்தைகள் இருக்கும் என்றால், நான் செய்த எல்லாமே இந்த அலங்காரங்கள் எல்லாம் அவமாய் போயிடும். அல்லேலூயா. நான் இதையும் செய்தேன், வேதத்தை வாசித்தேன், ஜெபித்தேன், துதி பலிகளை ஏறெடுத்தேன். இதற்கு மேலாக நான் கர்த்தருக்கு பிரியமாய் என் வார்த்தைகளை பேச பழகினேன். அவதூறாக, அசிங்கமாக, அவமானப்படுத்துவது போல, அதாவது என்னென்ன வார்த்தைகள் இருக்குது, பிரியமில்லாத வார்த்தைகள், அது என் வாழ்க்கையில முற்றுமாய் அகற்றி போட்டேன். அல்லேலூயா சொல்லுமா. அதுதான் என்னை வாழ வைக்கிறது, அதுதான் என் இருதயத்தை தீர்மானிக்கிறது, அதுதான் எனக்கு பக்தியை கொடுத்தது, அதுதான் என் விசுவாச பாதையில் நடத்தினது. அல்லேலூயா. அப்போ ஒரு விசுவாசிக்கு அல்லேலூயா வார்த்தை மிக அவசியம். உங்கள் ஒவ்வொரு வார்த்தையும், அந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். மத்திய புத்தகம் சொன்ன 12:36 நம்ம அடிக்கடி வாசித்திருப்போம்னு நினைக்கிறேன். கவனிங்க, இது கர்த்தருடைய வார்த்தை தான். மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகளை கேட்டு யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. வீணான வார்த்தைகளை பேசாதீங்கன்றார் ஆண்டவர். அதனால் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. அவதூறான வார்த்தைகள் பேசவே கூடாது. நம்ம வார்த்தைகள் விசுவாசத்தை குறைச்சிரும். அது தெரியுமா உங்களுக்கு? சகரியான் வாய் தேவதூதனையா என்ன பண்ணார்? ஊமையாக மாற்றிட்டார். ஏன்? அவன் வார்த்தை எதுனா வந்துச்சுனாக்கா பிறக்க வேண்டிய குழந்தைக்கு கூட ஏதாவது. எலிசபெத். அல்லேலூயா. தேவனுக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, அழகாக வாழ்வோம், அழகாக பேசுவோம், கர்த்தருக்கு பிரியமாக இருப்போம், ஜெபிக்கணும். அல்லேலூயா. அந்த வாயின் வார்த்தைகள் சரியாக இருந்து ஜெபிக்கணும். அந்த வாயின் வார்த்தைகள் சரியாக இருந்து வேதத்தை படிக்கணும். அந்த வாயின் வார்த்தைகள் சரியாக இருந்து துதிக்கணும். இது இல்லாமல் 3 செய்தால் வேஸ்ட்டு. அதான் சொல்லுது சபை. துர்நாற்றமான வாயினாலே, கெட்டுப்போன வாயினாலே, அசிங்கமான வாயினாலே துதித்தா தேவன் எடுத்துப்பாரா? தித்திப்பு கசப்பு ஒரு வீட்டிலேருந்து புறப்பட்டால் நல்லா இருக்குமா? இப்போ நான் ஒருத்தராக பேசுகிறேன், ஒருத்தர் கேவலமாக பேசுகிறேன், ஒருத்தர் அசிங்கமாக பேசுகிறேன், ஒருத்தர் அழுக வராமல் பேசுகிறேன், ஒருத்தர் அப்படி பேசிட்டு மக்கு மகிமுண்டாட்டம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த வாழ்க்கையை நல்லா இருக்குதா? நல்லாவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் சுத்தமுள்ளவர்களாக இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி இதனால் சொல்லப்பட்ட வார்த்தை ஜெயம் எடுக்கணும். நம்ம இடத்துல ஜெயம் எடுக்க நம் வார்த்தை மிகவும் அவசியம். அல்லேலூயா. அங்கே நம்ம ஜெயிச்சிட்டோன்னா, அங்கே நம்ம ஜெயிக்க முயற்சி பண்ணுகிற என் சத்துருக்கள் என்னை ஜெயம் கொள்ளாதபடினாலே நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர். அல்லேலூயா. சத்துரு என்ன பண்ணுது? அது ஜெயிக்க பார்க்குது. திட்டு, அவங்கள வசப்பாடு, அவங்கள கோபப்படுத்து, அவங்கள வேதனைப்படுத்து. இது யார் செய்கிறது? சத்துரு. அவன் ஜெயிச்சிட்டானாக்கா தேவன் என்மேல் பிரியமாக இருக்க மாட்டார். அதான் வேதம் சொல்லுது. சத்ரு என்னை தோற்று போக என்ன பண்ணுறான்? ஏவுகிறான்.
விடாத. அவங்க திட்டினாங்களே நீயும் திட்டு, அவங்க பேசுனாங்க நீயும் பேசு. யார் செய்யறது? ஆவிக்கிற மண்டலத்தில் தோற்று போகிற ஒரு வாழ்க்கை. அதனால தான் சங்கீதர் சொல்கிறாரு 41:11, என் சத்துரு யாரு? அதுவும் சொல்கிறார் என் சத்துரு. ஒவ்வொருத்தருக்கும் சத்துரு இருக்குது, கவனிங்க. அல்லேலூயா. சொந்த வீட்டாரே சத்துருன்னு வேறு சொல்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. என் சத்துரு அப்படின்னா எல்லாருக்கும் சத்துரு இருக்கிறாங்க. அது யாராவனாலும் இருக்கலாம். அல்லேலூயா. என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினாலே நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ கோபப்படுறோம், கோபப்படாமல் வாழ்க்கை இல்லை. கோபப்படுறோம், பேசுகிறோம், என்ன பண்ணுறோம்? அந்த கோபத்துக்கு என்ன பண்ணுறோம்? சரி பண்ண வழியை பார்க்குறோம். அல்லேலூயா. இல்லையா? கோபமாக இருந்துட்டாக்கா ஜெயிச்சிட்டான் என்ன. அப்போ என் தேவன் என்மேல் பிரியமாக இல்லை. இதெல்லாம் கவனிக்கணும். தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம், நம் பிரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. செபிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்புக்கு பாத்திரரே, சர்வல்லமுள்ள பிதாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, இந்த அன்பு கருத்தில் ஒப்புகிறேன். இதனாலே சொல்லப்படுற வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானதுமே எங்களை நடத்தும்படியாக உடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக எங்களை தாழ்த்துக்கிறோம். உடைய ஆசீர்வாதத்தின் பங்குள்ளவர்களாய் நாங்கள் இருக்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை இல்லை என்ற வார்த்தை நிறைவேற முற்றிலும் தாழ்த்துக்கிறோம். கேட்ட வசனங்கள் எங்கள் வார்த்தையில் தான் எங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று உணர்ந்து இனி வரும் காலங்கள் வார்த்தையிலே கவனமாய் பேசும்படியாக கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும். எல்லா துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ரட்சகரும் எங்கள் மீட்பரும் ஆண்டவரமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.